தேர்தலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்றைய தினம் உங்களை எல்லாம் சந்தித்து இந்திய கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார், ஆரம்பித்திருக்கிறார். யார் தோல்வியாளர் நீங்க தான் எப்படி சொல்ல முடியும்? முதலமைச்சர் சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாஜக கூட்டணி மறைமுகமாகத்தான் இருந்துட்டு இருந்தது, இப்பொழுது வெட்ட வெளிச்சமா இருக்கின்றது. கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. திமுக மறைமுகம் சொல்றதே அது தவறு தானே. நீங்களே நினைச்சு பாருங்க. நீங்க சொல்றீங்க மறைமுக கூட்டணி, எப்படி மறைமுக கூட்டணி? அது பாராளுமன்றத்தில் கூட்டணியா இருந்துச்சா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களேன். இல்ல பாராளுமன்ற கூட்டணி வச்சிருக்கோம், அப்ப மறைமுக கூட்டணி சொன்னா முதலமைச்சர் சொல்றது சரியா? சார், விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு திரும்பவும் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட்டியா இருக்கும். இதை வந்து அதிமுக இந்த பாஜக என்டிஏ கூட்டணி வந்து அவ்வளவு எடுபடாது அப்படின்னு. நான் மதிப்புக்குரிய விஜய் அவர்களை மதிக்கிறேன். நான் 5 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடுகிறேன். மனதை எப்பொழுது இருக்கும், எப்படி இருக்கும்? தேர்தல் கூட்டணி ஆரம்பிச்சோன்னா ஒரு கருத்து கணிப்பு பார்த்த 15-20 நாட்களுக்கு இடையில பல மாற்றங்கள், பல நிகழ்வுகள் நடக்கும். அதெல்லாம் பொறுத்து மக்களுடைய மனநிலை. ஆக தேர்தல் அறிவித்து, தேர்தல் வாக்கு போய் முடிந்து, தேர்தல் எண்ணி முடித்த பிறகுதான் அது வெற்றி கூட்டணியா வெற்றி கூட்டணியா தெரியும். தேர்தலில் அதிமுகவிற்கு இந்த தென் மாவட்டங்கள்ல பலம் குறைவா இருக்கிறது, அதனாலதான் திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைவரா வந்திருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது உண்மையா? இது எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. பலம் குறைஞ்சிருக்கு, கூடி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் 98ல பாரதிய ஜனதா கட்சி யாருமே கூட்டணி வைக்க முடியாது. அன்னைக்கே கலைஞர் சொன்னாங்க இது பண்டாரம் கட்சி, பரதேசி கட்சி. ஆனா புரட்சி தலைவி அம்மா 98ல என்ன பண்ணாங்க? கூட்டணி வெற்றி பெற்றாங்களா? அப்புறம் 99 அவர்களே அந்த பாரதிய ஜனதா கூட்டணி அப்போ ஜெயிச்சாங்க. யார் வெற்றி கூட்டணி, வெற்றி கூட்டணிங்கிறத வந்து அது நானும் கணிக்க முடியாது, கருத்து கணிப்படி பத்திரிகையாளர்களும் கணிக்க முடியாது. அது எல்லாமே ஒரு மாயை தான். பாஜகவால தான் நாங்க ஆட்சி இழந்தோம், வெற்றி வாய்ப்பை இழந்தோம்னு முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், ஜெயக்குமார் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பல்வேறு பலத்தமான ஒரு எதிர்ப்புகள்லாம் இருந்தது. பட்டாசு வெடிச்சுலாம் கொண்டாங்க, கூட்டணியில இருந்து வெளியே வந்திருந்தாங்க. இப்ப அந்த எதிர்ப்புகள்லாம் எப்படி நீங்க சமாதானப்படுத்த போறீங்க? எப்படி இருக்கும் கூட்டணியில? இன்னைக்கு இதே மாதிரி இது எங்க கட்சி முன்னால ஒரு சமயம் பாரத பிரதமர் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு கொடி போராட்டம் நடக்கும்போது அது கருப்பு கொடி போராட்டம் அல்ல, கல்வி அப்ப இந்திரா காந்தி அம்மையார் நீங்களாம் சின்ன பிள்ளைனா வந்து உங்களுக்கு தெரியாது. அடிபட்டு அதை வேறு விதமாக விமர்சனம் பண்ணாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு நீங்க வேணா வெளியே போய் கேட்டுப்பாங்க. அது பிறகு 6 மாசம் கழிச்சு நேருவின் மகளே நீங்க வேணா நிச்சயமா உங்களுக்கு இப்படி கூட்டணி சேரும்போது கொஞ்சம் கருத்து மாறோட வேறு கூட்டணி ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில இருக்கிறாங்களா? அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? ஆனா நேற்று அமித்ஷா கூட யாருமே சந்திக்கல, அதிமுகவை தவிர்த்து. அடுத்த வரும்போது அது அவங்களுடைய முடிவுகளை சொல்லுவாங்க. நேற்று சார் 4ல இருந்து 40 சட்டமன்ற உறுப்பினர் உயர்த்துவோம்னு சொல்லிருக்கீங்க. இப்ப வரக்கூடிய தேர்தலில் பாஜக 40 இடத்துல போட்டியிட போதா? இறைவனுடைய நாட்டம் எதுவும்